வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது லாஸ்ட்டு 4 டேஸாக தான் நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம், அதுவும் ஷார்ட்ஸாக. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னையிலேருந்து வீடியோவுக்கும் இடையில கண்டிப்பாக டைம் கொடுப்போம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோவும் எடுப்போம். இப்போ தான் தொழுதுட்டு சாப்பிட்டு கடைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்பிளே இருக்குது, அது எல்லாத்தையுமே மாற்றணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே கண்டினியூ பண்ணலாம். டைமில் வேலை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம், அதனால தான் எப்போயுமே இந்த டைம் மட்டும் வேலை பார்ப்பேன். கொஞ்சம் ஆட்களும் கம்மியாக வருவாங்க. இல்லை இதே வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா நைட் டயத்துலையோ இல்லை காலையில் அந்த மாதிரி இந்த டயத்தில் பார்த்தோன்னா ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த வேலையை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் மதிய டயத்தில் கொஞ்சம் நம்மளும் ஃப்ரீயாக இருப்போம், சாப்பிட்டு தூக்கம் வராமல் அந்த டயத்தில் இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்துருவேன். அதாவது வீடியோ போடவே முடியலை, இடையில் நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன், திரும்ப அப்படியே பண்ண முடியாமல் போயிடும். ஸ்டார்ட் பண்ணுவேன், இதுக்கு வந்து டைமே கொடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் ஓகே, எப்படி போனாலும் பரவாயில்ல, இதுக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம வேலையாக இதையும் பார்த்துருவோம். ஏன்னா நிறையா பேர் இன்ஸ்டாலையும் சரி நேராகவும் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம பக்கத்து ஊரில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்கனால அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நம்மளை பார்த்தோன்னே இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில், அந்த மாதிரி ஏன் இப்போ போடுறதில்ல அப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கடை வச்சு இந்த வேலையை பார்க்குறனால இல்லை, இந்த டயத்துலேயே நீங்கள் பார்க்குற வேலையோட இந்த மாதிரி பேசி போடலாம்ல டெய்லி அப்படின்னாங்க. கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு அதை அவங்ககிட்ட சொல்லியே வந்து நிறையா பேர்கிட்ட சொல்லி நிறையா பேர் ஊருக்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் ஓகே, எப்படியா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் கொடுத்துடணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இனிமேல் ஏதாவது ஒன்று ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ ஊரில் இருக்கும்போது நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் அப்லோட் பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்ம டயத்தில். இப்போ வந்து இந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு கால் வேறு அது வந்து இல்லை, நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணி கடை எப்படி ப்ரோ போகுது, பரவாயில்லையா, அங்கேயே இருங்க ப்ரோ, ஊருக்கெல்லாம் வந்துடாதீங்க ப்ரோ, ஏதாச்சும் பண்ணி இதாகிருங்க ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கால் பண்ணி சரி, நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி அங்கே இருக்கவங்களும் சரி மெசேஜ் பண்ணி பேசுகிறாங்க, ஃபோன் அடித்து. இன்னொன்று இப்போ நம்ம வீடியோவில் நம்ம நம்பரும் இருக்கனால அதிலே கால் பண்ணி நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க. எப்படின்னா அது நிறையா பேருக்கு வந்து ஒரு கனவு தான், அங்கே வந்து ஏதாச்சும் இங்கே நம்ம ஊர்லேயே ஏதாச்சும் பண்ணி இங்கேயே இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று கமிட்மெண்ட்ஸ் அப்படியே உருவாகிட்டே போகும், அதனாலே வந்து அங்கே இருக்கிற மாதிரியே வந்துடும். அதனால் நம்ம பண்ணதை வந்து நிறையா பேர் என்கரேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட துவாக்களும் இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பரவாயில்ல. ரீசெண்டாக கூட நிறையா பேர் வந்து ஊரில் தான் ப்ரோ ஏதாச்சும் வந்து பண்ணணும், சும்மா நார்மலாக வந்து இந்த கல்ஃப் வீடியோ அப்படின்னு மீம்ஸாவோ ரீல்ஸாவோ அந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வந்தால் கூட அதில் கூட நிறையா பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணுன்னு தான் ஆசை, இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதனால் கட்டாயத்தினால இருக்கவங்க ஃபுல்லாமே அவங்க யார் அப்படின்னு போய் பார்த்தா எல்லாருமே அங்கே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கே வந்து ஏதாச்சும் சின்னதாக ஒன்று பண்ணியாச்சும் பெருசாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஊரில் பண்ணணும், நம்ம என்ன தான் வந்து அங்கேருந்து சம்பாதிச்சாலும் இங்கே வந்து நம்ம பண்ணுறது தான் பெருசு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நிறையா பேர் இன்னமும் அங்கே இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணிடணும், அதுக்கு கொஞ்சம் காசு சேர்க்கணும் அப்படின்னா இடையிலே ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். சரி, இதை முடிச்சுட்டு அதை பண்ணலாம், இதை முடிச்சுட்டு அதை பண்ணலாம் அப்படின்னே போயிட்டுருக்கு. அப்படின்னு அதாவது வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுனால இந்த கண்டினியூட்டி ஸ்பீச் ஃப்ளோவாக வரல. அங்கே இருக்கும்போது டெய்லி போட்டுட்ருப்போம், இங்கே வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக ஃப்ளோவில் போயிடலாம், பிடிச்சிடலாம் ஒரு வாரம் அதிகபட்சம்.
வீடியோ கண்டினியூஸாக போட ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பழைய பேச்சு வந்து திரும்ப வந்து ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்டினியூ பண்ண இந்த மாதிரி ரொம்ப வளன்னு அந்த மேட்ரே பேச வேணாம். நம்ம வந்து டெய்லி வீடியோ போட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோட. அது உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி அங்கே இருந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நானும் வந்து ஊருக்கு போய் அங்கே போய் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன தான் அங்கே போய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம வந்து என்னைக்கா இருந்தாலும் இங்கே வந்து தான் ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறோம். அதை வந்து இப்போயே பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் ஒரே ஐடியாவை வந்து மண்டையில் வச்சுட்டு அப்படியே இறங்கியாச்சு. இல்லைனா ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருந்தோன்னா அது செட் ஆகாது. ஒரே மனநிலையில் வந்து கடை வச்சுருவோம் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்டே ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு ஓரமாக தூக்கி வச்சாச்சு, பாஸ்போர்ட் இப்போதைக்கு தேவையில்லைன்னு. அது வந்து இனிமேல் நம்ம போனால் கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அது வந்து அல்லாவோட கையில் தான் இருக்குது. அது வந்து டூராக தான் இருக்கணும். நம்ம வந்து எங்கே போனாலுமே குவைத்தும் கண்டிப்பாக போகணும் ஒரு நாள். குவைத்தோ துபாயோ எங்கே நம்ம இனிமேல் போனாலும் அங்கே வந்து நம்ம போகிறது வந்து டூராக தான் இருக்கணுமே தவிர வேலைக்காக இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்து இந்த தாட்ஸ் ஓடிட்டுருக்கோ, அதாவது அங்கே போய் ஏதாச்சும் பண்ணணும், அதே மாதிரி தான் நான் அங்கே இருக்கும்போது ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன். இதை வந்து போதும், இதை வந்து இப்போயோ ஸ்டாப் பண்ணிக்கணும், இனிமேல் வந்து இதை தொடர விடக்கூடாது அப்படின்னு. இப்போ கூட சொன்னிருந்தேன், ரீசெண்டாக ஒரு அண்ணன் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாப்பில். ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அவரே வந்து சொல்கிறாரு, நான் வந்து நாளைக்கு இங்கே வந்து என்னடா பண்ண போகிறேன், என்ன எத்தனை வருஷம் என்னால் அங்கே இருக்க முடியும், என் உடம்பு ஒத்துழைக்கணும். இப்போ உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் அங்கே என்னால் இருக்க முடியுது. இதே என் உடம்பு கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா நான் எப்படி அங்கே இருக்க முடியும், அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் பார்த்தா கமிட்மெண்ட்ஸ் தான் ஏறிட்டே போகுது. அதுக்காண்டி அப்படியே இன்னும் ஒரு வருஷம்னு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் 1 வாரம் 10 நாள் தான் வர முடியுது. நம்ம ஊருக்கே வந்து நம்ம வந்து விருந்தாளி மாட்டிக்க வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும்போது எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்குற வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு அங்கே என்ன வேலைக்கு போயிருக்கோமோ இதெல்லாம் வந்து நம்மளால் பெருசாக வந்து இது பண்ண முடியாது. இங்கே மட்டும் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம்னா இங்கே வந்து நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். அங்கே வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம மட்டும் தனியாக வந்து இருந்து என்ன தான் சம்பாரித்து என்ன தான் இது பண்ணாலும் அந்த ஒரு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த வழி, நான் சொல்கிற வழி. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி நான் ஏதோ ஒன்று சின்னதாக பண்ண மாதிரி நீங்களும் எல்லோரும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நானும் துவா கேட்குறேன். ஓகே, ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் பேச வேணாம், ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வெறுப்பாகக்கூடாது எல்லாரையுமே. அதனால் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேசிக்கிட்டே வந்து இந்த ஃப்ரேமை ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய்.